வெங்காயம் 3 கிலோ 100 வெங்காயம். வருவாங்க. எதனா வாங்கிட்டு வர யாருன்னா 10 கிலோ 10 ரூபா இருக்காது. இருந்தாலும் எதனா வாங்கிட்டு வர யாருன்னா 2 நாளாக பார்க்கணும் உங்களை நம்ம ஆள் ஒருத்தர் சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அண்ணனுக்கும் டைம் கிடச்சி அவங்க 2 பேருக்கும். இவரும் உங்களை ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. சரி, நான் ஒரு கட்டுரை ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். சரி, ஏற்கனவே தினமலர் இது போட்டேன். இப்போ தந்தியில் இருக்கேன். தந்தியில் கூட நமக்கு ஆன்மீகம் வருது. பரவாயில்ல, அதில் கூட வருது. இப்போ நீங்கள் இப்போ குறிப்பு வந்து அந்த இந்த புத்தகம் போட்டு அதுதான் இப்போ குறிப்பு. ஆமாம், சரி, அதில் நம்ம சாமி தான் வருது. அது கரெக்டானு பார்த்துங்க. அப்புறமா இப்போ எதனா சிலது அது இல்லாமல் நம்ம இந்த புத்தகம் நீங்கள் ஓகே தனியாக நட திறக்கிறது வந்து காலைல 6 to 12, 4 to 8 தினந்தோறும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அது இதே டைம் தான் தினந்தோறும், திங்கள் டு ஞாயிறு ஃபுல்லாகவே ஆண்டு முழுதான். இப்போ சாமி இது குரு பூஜை எப்போ? குரு பூஜை வந்து சுவாமி வந்து 1978 சுவாமி சமாதியானாருங்க. 1978 எப்போ? எந்த மாதம்? ஐப்பசி மாதம் அனுசம் ஜீவ சமாதியானாருங்க. ஐப்பசி மாதம் அனுஷ நட்சத்திரம் ஜீவ சமாதிங்க. அது டேட்டு 1978 ஐப்பசி மாதம் அனுஷ நட்சத்திரம். சரி, அது வந்து அமாவாசைக்கு மறுநாள் முன்ன பின்ன வருங்க. ஓ சரி சரி. அனுஷ நட்சத்திரம். அன்றைக்கி தான் ஜீவசமாதி. ஆமாம், ஜீவசமாதி. அது வந்து குரு பூஜை. குரு பூஜைங்க 46 வருஷம் சாமி சமாதி ஆகி 47 வருஷம் நடக்குது. இப்போ இது 47ஆம் 40 வருஷம் கணக்கு பண்ணிங்க. 78 கணக்கு. சரி சரி. 46 ஆண்டு முடிஞ்சு 47. ஆமாங்க, ஆமாம். ஒன்றும் இல்லை சாமி. இப்போ பூண்டி மகன் இங்கே நம்ம ஆற்று சாமியாக இங்கே வந்தது எந்த ஆண்டு? உங்களுக்கு தெரிஞ்ச அவர் செஞ்ச அற்புதங்கள் அதிசயம். சுவாமி வந்து அவர் வந்து இறப்பு பிறப்பு கிடையாதுங்க. சரி. அந்த இறப்பு பிறப்பு இல்லாதவங்க மனித உருவமாக வந்து சுவாமி கிட்ட வந்து மக்களுக்கோசம் வந்து பல ஆண்டுகளாக வந்து குளிக்காம எதுவுமே துணி சட்டு போட்டது கைட்டாம ஒரு பெரிய மூட்டையை வச்சுன்னு இருப்பாங்க. அந்த துணி மூட்டையில் வந்து புறா இருக்கும், வண்டு இருக்கும், தேள் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. அவர் வந்து இவர் கடிக்கிறது கிடையாது. இந்த விஷ ஜந்துகள் இருக்கு. ஆனால் சாமி ஆமாங்க, ஆமாங்க. இவர் வந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்ட மகானுங்க. இவங்க வந்து இறப்பு பிறப்பு கிடையாதுங்க. இவங்க வந்து தூண்லையும் இருப்பாங்க, துரும்புலையும் இருப்பாங்க. சுவாமி வந்துங்க சித்தரா வாழ்ந்தார். ஆமாங்க, சித்தரா வாழ்ந்தார். இவரே முருகர், இவரே அண்ணாமலையார், இவரே காமாட்சி அம்மன், இவரே மீனாட்சி அம்மன். இது வந்து கூடு உபாயம். இது மக்களுக்கோசம் வந்து அந்த உருவ மாற்றங்கள் தாங்க பண்ணுவாங்க. எல்லாமே இவங்க தாங்க. எல்லாமே முருகர் இவரே தான், விநாயகர் இவரே தான். இது வந்து ஒரே நோக்கத்தில் பார்க்கணுங்க. இது வந்து அது பெரிய மகானுங்க. அவர் வந்து பல வருஷமா வந்து நடமாடின்னு இருந்தாருங்க. ஒரு சின்ன விஷயத்தின் வடமாதி மங்கலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வடமாதி மங்கலத்தில் வந்து ஈஸ்வரன் கோயில் வந்து துர்சமன் கம்பம் இருக்குமா தெரியுங்களா? ஒசரமா இருக்குங்களா தெரியுங்களா? தூண் இருக்குங்க. துர்சமன் கம்பம். அந்த கம்பத்தில் வந்து இவர் வந்து ஒரு நாள் படுத்துன்னு இருக்கிறாருங்க. நீங்கள் வந்து அதை படுத்துன்னு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து ஒரு டீ கடைக்காரர், அவர் கொசபாளையத்தில் டீ கடையே வச்சுருந்தாருங்க. ஆரணி கொசபாளையத்தில் டீ கடை நேஷனல் தியேட்டர் எதிர்க்கு இருந்தாருங்க. அவர் வந்து சுவாமிகிட்ட வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாருங்க.
அவர் வந்து நாங்கள் சாமியுடைய 1982 வந்து நாங்கள் வந்து சுவாமி கட்டணம் பண்ணி ஜீவசமாதி கட்டணம் கட்டின்னு இருக்குங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து அங்கே ஒரு போட்டோ சண்முக ஸ்டுடியோன்னு ஒரு போட்டோ அரசு பட்டன்னு இருக்குங்க. அப்போ நாங்கள் போகும்போது நாங்கள் அங்கே டீ சாப்பிடுவோங்க. இது அவர் வாக்கு மூலியமாக சொன்னதுங்க. அப்போ சுவாமி வந்து பூண்டி மகான் வந்து நாங்கள் வடமாதி மாதத்தில் வந்துருக்காருப்பா. அங்கே வடமாதி வந்திருக்கும்போது சாமி வந்து குளிச்சது கிடையாது, அழுக்கு துணியோடு இருப்பாருங்க, பெரிய மூட்டை வச்சுன்னு இருப்பாரு. அப்போ வந்து நாங்கள் வந்து சாமி நாங்கள் வந்து சுற்றிகிட்டே இருப்போம். அப்போ வந்து பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு நாள் பார்த்தா சிங்கமாக புலியாக காட்சி கொடுத்தாரு. நாங்கள் பயந்து ஓடியாந்துட்டோம், வெளியே ஓடியாந்துட்டோம் அப்படின்னு ஒரு காட்சி நிகழ்ச்சி நடந்துருக்குங்க. அவர் வந்து எங்கே பிறந்தா வளர்ந்தா தெரியும். ஆற்றுலேயே வந்து இங்கே வந்துங்க உள்ளார்னி, மோட்டூர், செங்கம், கலசப்பாக்கம், மேட்டுப்பாளையம், நாயுடுமங்கலம், பேட்டை, போலூர், இது திருவண்ணாமலை அப்படி ஒரு காலகட்டங்கள் இருக்கும்போது சுவாமி வந்து ஆற்றுலேயே வந்து பல வருஷமாக வந்து உட்காந்து தவம் செய்தாருங்க. பல வருஷமாக உட்காந்து தவம் செய்யும் போது இவர் வந்து சாதாரண ஒரு பைத்தியக்காரன் செய்திருப்பாங்க. யாருமே எதுவும் கவனிக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து அவர் வந்து அழுக்கு துணியோடு இருப்பாருங்க. அவர் வந்து வந்து அவர் அழுக்கு துணியோடு உட்காந்து இருக்கும்போது அவர் குளிக்காமல் அப்படியே உட்காந்து இருக்கும்போது அவர் சுவாமி வந்து அந்த மணலை எடுத்து சாப்பிடுவார். மணலை எடுத்து சாப்பிடுவார். அந்த மணலை எடுத்து சாப்பிட்டாருன்னா ஜீரணம் ஆகிடும், ஒன்றும் ஆகாதுங்க. அது பல வருஷமாக உட்காந்து தவம் பண்ணியிருக்கிறாரு. இது மக்களுக்காக நிறைய வந்து இது நான் பார்க்குறேங்க. இது எங்கள் அப்பா பார்த்துக்கிறாங்க, எங்கள் பாட்டி பார்த்துக்கிறாங்க, இந்த ஊர் மக்களுக்கு பார்த்துக்கிறாங்க, வயசானவங்க பெரியவங்களாம் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுவாமி வந்து அவர் நடமாடினே இருந்தாருங்க. நடமாடி இருக்கும்போது கை காலெல்லாம் தனித்தனியாக போயிடுங்க. அவர் ஒன்றா கூடி வருங்க. அவர் வந்து இரும்பு தங்கமாய் கொடுத்துருக்காரு தனக்கு. அப்போ வந்து ஒரு அம்மா வந்து கலசபாகத்தில் கோபால் லைனர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அந்த கோபால் லைனர் ஆமாம், கோபால் லைனர்னு சொல்லிட்டு அந்த வரவு வியாபாரம் ஹோட்டலில் வரவு வியாபாரம் வச்சுன்னு இருக்காருங்க. கலசபாக்கம். அப்போ வந்து அந்த கலசபாக்கத்தில் ஒரு அம்மா வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தாங்க. எங்கள் வீட்டில் நகை வச்சு திருடு போயிடுச்சு. அவங்க வந்து அந்த திருடு வந்து அழுகுறாங்க. எங்கள் பெண்ணுக்கு கல்யாணத்துக்கோசம் வச்சுருந்தோம். அவர் வந்து எடுத்து போயிட்டாங்க. எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகாத நின்று போது சாங்க. அப்படியாம்மா, இரும்பு கம்பி ஒன்று எடுத்துன்னு வான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இரும்பு கம்பி எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இரும்பு கம்பி கொடுத்துருக்காங்க. அது வந்து திருப்பணம் வந்து 3 மணி நேரம் வச்சுருந்து சொல்லலாமா, 3 மணி நேரம் வச்சுருந்து அந்த இரும்பு கம்பி வந்து தேவையானது கிடைக்க நீங்கள் எடுத்துமோன்னு சொன்னாங்க. இரும்பு காது அப்போ அது நேரம் எடுத்து போய் வீட்டில் வச்சு பார்த்தா தங்கமாய் கொடுத்துருக்காருங்க. இரும்பு கம்பி வந்து தங்கமாய் கொடுத்துருக்காரு. இது தெரிஞ்சு போய் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிட்டு சாமியார் இரும்பு தங்கமாய் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணியிருக்காங்க, சாமி வந்து பூண்டி மகான் சாமி வந்து இவர் பூண்டி மகான் கிடையாது சாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூண்டியில் அவங்க அப்புறமா தான் உட்காந்தாங்க. அப்போ வந்து மகான் வந்து பூண்டி மகான் வந்து சில பேர் தெரிஞ்சு போய் இரும்பு தங்கமாய் கொடுத்துன்னு சொல்லி ஒரு 5 பேர் மாட்டு வண்டியில் உட்கார வச்சு மலைவாடி காட்டில் உட்கார வச்சு இவர் வந்து எனக்கு இரும்பு தங்கமாய் கொடுக்கணும்னு தொந்தரவு பண்ணியிருக்காங்க. எல்லாம் உன்னை கை காலெலாம் வெட்டி போட்டுவிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி இவர் போனால் தனித்தனியாக கை காலெலாம் தனித்தனியாக போயிடுச்சு. ஆமாம், பயந்து போயிட்டாங்க. அப்புறம் வந்து ஒன்றா பிடிச்சுங்க. அப்புறம் பார்த்தா அவங்க அங்கேருந்து திருவண்ணாமலை மலைவாடி காட்டிலேருந்து இங்கே வரும்போது பார்த்தா இங்கே திருப்பி உட்காந்துருக்காருங்க. அதேமாதிரி நிகழ்ச்சி உள்ளவருங்க. அவர் வந்து பற்றற்ற மகானுங்க. அவர் வந்து சுவாமி வந்து ஆற்றுலேயே உட்காந்து தவம் புரிந்தார். செய்ய ஆற்றுலேயே வந்து தண்ணி விலகி போகும். தண்ணி உள்ளே ஒரு வாரம் இருந்திருக்காருங்க. கிணத்து உள்ளே ஜலசமாதி ஆகிருக்கிறாருங்க. இருக்கிறாருங்க. அவர் வந்து இந்த காலில் எறும்பு தொலை போட்டு கட்டை எறும்பு இந்த கால் வழியாக வருங்க எறும்பு. அது ஒரு ஆமாங்க இந்த காலம் இருக்குன்னா அவர் உட்காந்து தவம் செய்து ஆற்றுலேயே உட்காந்து நிறைய இருக்குது. அப்போ வந்து இந்த எறும்புலாம் கட்டை எறும்புலாம் தொலை போட்டு இது சாப்பிட்டு இந்த நரம்பு வழியாக வந்து வெளியே வருங்க. அப்போ ஒரு அப்போ வந்து அப்பா வந்து சுப்பிரமணிய சுவாமி இருந்தாருங்க. அவர் சுப்பிரமணிய எங்கள் அப்பா ஆமாம் சுப்பிரமணியம் சரி சாமி. அவர் என்னப்பா டைலராக இருந்தாருங்க. அப்போ டைலராக இருக்கும்போது இவர் நடமாடி இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து அவர் வந்து பண்ணி அவர் கூடியே வளம் வருவார் சுற்றிகிட்டே இருப்பாருங்க. அப்போ மேட்டுப்பாளையம் நட்சத்திரம் முருகன் கோவிலில் அப்படி ஒரு காலத்தில் இருக்கும்போது இவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து இருப்பாருங்க.
அப்போ வந்து டெய்லி கூட போகும்போது ஒரு நாள் வந்து முருகர் கோயிலில் தவம் புரிஞ்சாருங்க. தவம் புரிஞ்சாருன்னா எப்படி தவம் புரிஞ்சாருன்னா, சாமியை வந்து ஒரு காலை தூக்கி வச்சுக்கின்னு ஒரு காலை தவம் பண்ணியிருக்காரு. ஒற்றை காலில் தவம் பண்ணியிருக்காரு. அப்போ ஒத்த காலில் தவம் செய்யும்போது திடீர்னு மழை பெஞ்சிருக்கு. அப்போ திடீர்னு மழை பெய்யும்போது 3 அடி சுற்றி இவர் பார்த்து இவர் மேலே தண்ணியே மழை பெய்யலைங்க. தண்ணியே விலகி போச்சுங்க. அது ஒரு மழை பெய்யுது. ஆனால் இவருக்கு மட்டும் மழை பெய்யுது. இவர் மேலே மழை பெய்யல, தண்ணி பண்ணல, மழை பெய்யல. மழை பெஞ்சதும் வந்து சுற்றி தான் பெஞ்சிருக்குது. தண்ணி விலகி போயிருக்கு. இவரு தொடரிங்க. இவர் வந்து பெரிய சித்து விளையாடணுங்க. முருகர் கோயில் எங்க? நட்சத்திர கோவில், வில்வாரணி முருகன் கோவில். சுவாமி வந்து குரு பூஜை, சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம், பௌர்ணமி பூஜை, அனுச பூஜை, நித்திய பூஜை, அன்னதானம் சிறப்பாக நடத்துவாங்க. எளிமையான மகான்கள். இல்லை, சித்ரா பௌர்ணமி, நித்திய பூஜை, குரு பூஜை, சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம், பௌர்ணமி, அனுஷ பூஜை, நித்திய பூஜை, அனுஷ நட்சத்திரம். ஆமாம் ஆமாம். அனுஷ பூஜை, நித்திய பூஜைனா டெய்லி நித்திய பூஜை. ஒரு கால பூஜை தாங்க. ஒரு கால பூஜை காலையில் 9 to 10, 11, 12 அப்படி ஒரு காலத்தில் இருக்கும்போது சாமி வந்து அப்பாக்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க, சாமி நீங்கள் என்ன ஒரு சாங்க, நாங்களாம் அண்ணாமலையார் கோயிலில் வந்து கல் எடுத்து கொடுத்துக்கிறோமா, நாங்கள் தான்மா செய்யுதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலையார் கோயில் கட்டணும். ஆமாம், நாங்கள் தான்மா கட்டணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு நாள் வந்து திருப்பி எங்கள் அப்பா வந்து உட்காந்து அவங்க தவம் செய்தாங்க. இந்த பூண்டியில் லட்சுமிகாந்த அம்மா வீடு இருந்தது. அந்த வீடு இருந்து நாயுடுங்க. அவங்க நாயுடு சாமி எங்கள் அப்பா வந்து உட்கார வச்ச பிறகு அவங்க மெட்ராஸுக்கு போயிட்டாங்க. அப்படியே எழுதி கொடுக்காம அப்படியே மெட்ராஸுக்கு போயிட்டாங்க. லட்சுமிகாந்த் அம்மா. ஆமாம், லட்சுமிகாந்த். அவங்க நாயுடு. அவன் உட்காந்து இருக்கும்போது அப்புறமா சாமி அவங்க வீட்டில் தான் அவர் எங்கள் அப்பா வந்து அவங்க உட்கார வச்சார். உட்கார வச்ச பிறகு இது பூண்டி அப்போ உட்காந்து டெய்லி வந்து சுவாமி வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 500 பேருக்கு வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அப்போ வந்து கேட்குறவங்களுக்கு நல்லது நடக்கணும் வருங்க. எல்லா பாஷையிலும் பேசுவாருங்க. நீங்கள் என்னென்ன கேட்குறீங்க, சில பேர்கிட்ட பேசுவார், சில பேர்கிட்ட பேச மாட்டாங்க. காலையில் அன்னாகாரம் விடுவோம், மதியம் ஆகாரம் விடுவோம், நைட்டு கொடுப்பாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு உட்கார வைப்பாங்க. மதியம் 12, 1 மணிக்கெல்லாம் படுக்க வச்சுருவாங்க. திருப்பணம் 4 மணிக்கு உட்கார வைப்பாங்க. திருப்பணம் வந்து சாமி வந்து 8 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணி அவரை பாத பூஜை பண்ணி துணியெல்லாம் துடைச்சிட்டு அவர் வந்து மலத்து மேலேயே பிடமாக உட்காந்து தவம் செய்தாருங்க. அது துருநாட்டம்லாம் வராதுங்க. அத்தனை பன்னீர் வாசம் தான் வருங்க. அந்த அந்த மலத்தை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா கண்ணு தெரியாது, நல்லா கண்ணு தெரியுங்க. வயிற்று வலியாக்கிறவங்க வயிற்று வலி நல்லா ஆகிடுங்க. சில விஷயங்கள் எல்லாமே வந்து உடல் ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டவங்க அதை சாப்பிட்டா நல்லா ஆகிடுங்க. ரசவாதம்லாம் இருக்குங்க. அது பெரிய மகான், பற்றற்ற மகான். தனக்கு வேணும்னு கேட்டுருக்காரு. பெரிய நிலையில் உள்ளவருங்க. அவர் எங்கள் சின்ன நடிகர்லாம் எல்லாரும் வந்து சோழமான சகோதரி, ராஜராஜேஸ்வரி, வந்து முத்துத்துளி முருகதாஸ், சுப்பையா, டிஎம்ஸு, சீர்காழி எல்லாம் வந்தவங்க எல்லாம் எல்லாத்தையும் போயிருக்காரு. தரிசனம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்துருக்காங்க. வேற என்ன சொல்லணும், கரெக்டாக சொன்னீங்கன்னா ஒன்று சொல்லணும். இல்லை, அதான் இப்போ அது தவிர்த்து உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சாமி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். சாமி வந்து சுப்பிரமணிய சுவாமி. அப்பா ஆமாம். அவருக்கு அப்புறமா நீங்களும்? ஆமாம். அவருக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து சாமி சமாதியானம் பிறகு 1978 சாமி சமாதியானம். அது ஒரு திட்டு ஒன்று கட்டி அவள் வந்து சாமி வந்து வழிபாடு பண்ணுங்க. அப்போ அப்பா தான் சாமி சுப்பிரமணிய சாமி இவர் தாங்க. அவரோட நான் பார்த்து 55 வருஷமாக பண்ணிவிட நாங்கள் தான் பண்ணிவிட பண்ணின்னு வருவோம். 55 ஆண்டு. 55. அப்பா நம்ம தான் பண்ணிவிட பண்ணின்னு வருவோம். வடமாரி மாவட்டத்தில் ஒரு நாள் டெய்லி வந்து சாமிக்கு வந்து துணி எடுத்து வஸ்திரம்லாம் எடுத்து மாற்றினே இருப்பாங்க. ஒரு நாள் அப்பா வந்து கேட்டுக்கிறாங்க, என்ன சாமி தொடைக்கு வந்து லாடெல்லாம் வச்சுக்கிறீங்க சாமின்னு கேட்டுக்கிறாங்க. அங்கே போனோம்பா
லாடம் வந்து பாதையில் இருந்தது, ரோடுன்னு சொல்ல பாதையில் இருந்தது. என் காலெலாம் பட்டா பாதிப்பாகாமல் அதனால் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்த மாதிரி. அப்படின்னா வந்துங்க இவங்க வந்து எங்கேயும் நடப்பாங்க இருப்பாங்க. இவங்க தூண்லேயும் இருப்பாங்க, துணுங்குலேயும் இருப்பாங்க, எதுலேயும் இருப்பாங்க ஐயா. சின்ன வயசுல ஏதோ இது செஞ்சார், கவிஞர்கிட்ட யாருங்க இல்லை ஒரு இன்சிடென்ட் நம்ம அப்போ வந்து 3 வயசுல வந்து சாமி வந்து எனக்கு வந்து 3 வயசுல வந்து தேர்தல் பட்டுச்சுங்க. எனக்கு தேர்தல் பட்டின உடனே சாமிகிட்ட எங்கள் அப்பா அம்மா வந்து எடுத்துன்னு ஓடு அழுதுருக்குறாங்க 7 மணி ராத்திரி. அப்போ எழுதுனோட இந்த மாதிரி செத்துட்டான் சாமி, எனக்கு எப்படி சாமி ஒன்று நம்பி நான் பூஜை பண்ணியிருந்தேன், ஒன்றே தொண்டு செய்திருந்தேன், நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்று கேட்டு அழுதுருக்குறாங்க. எல்லாம் ஒன்றும் ஆகாது, என் மடியில் போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து மடியிலே போட்டுட்டு போகும்போது வெளிநேரம் பார்த்தா கோவான்னு கத்தின்னு இருக்குதுங்க. அப்போ வந்து நான் உயிராக எடுத்து போய் பழச்சிக்குவான், எனக்குன்னு இவன் தான் பூஜை பண்ணுவான், இவன் தான் எனக்கு பூஜை பண்ணுவான், இவன் தான் நிரந்தரமாக இருப்பான், இவனை காப்பாற்றி கூடாது, எத்தனை பேர் இருந்தாலும் இவன் தான் எனக்கு வந்து வழிபாடு பண்ணுவான், பூஜை பண்ணுவான், அன்னதானம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அவர். அதே மாதிரி தான் நடந்துன்னு இருக்குதுங்க. லாஸ்ட்டாக அது நட்பு மூலம் வந்து ஆமாங்க ஆமாம். அவர் வந்துங்க அவர் வந்து இறப்பு பிறப்பு கிடையாதுங்க. அவர் தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பாருங்க. அது திண்டுக்கல்லேருந்து வந்து தேனப்பன் ஒருத்தர் வந்தாருங்க. அது பேப்பர் மில்லு ஒரு பிஸ்னஸ் வேலை செய்கிறாருங்க. அவர் மில்லு வச்சுன்னு இருக்காருங்க. அப்போ மில்லு வச்சுருக்கும் போது நான் வந்து ஆமாம் பேப்பர் அவர் ஒரு பேப்பர் உரிமையாளர் தேனப்பன். அவர் வந்து நாட்டாருங்க. சரி சரி. அவர் நாட்டார். அவர் வந்து நாட்டாருன்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வந்து சாமியை பற்றி கேள்விப்பட்டு வந்துருக்காங்க. அப்போ வந்து சாமியை பற்றி கேள்விப்பட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இதேமாதிரி வந்து நஷ்டம் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நான் போயிட்டு அவங்க வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு பேப்பர் மில்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோன்னா அது ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து லாரியோடு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேப்பர் மில் வந்து திருநெல்வேலிக்கு போயிட்டாருங்க. அப்போ திருநெல்வேலிக்கு போயிட்டு அந்த பேப்பர் மில் பிஸ்னஸ் போசம் அதாவது அந்த பிஸ்னஸ் போயிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த அதிகாரி என்ன பண்ணிட்டு எனக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை, ரிசைன் பண்ணிட்டுருக்காருங்க. ரிசைன் எனக்கு இதேமாதிரி மதியத்தில் 2 மணிக்கு ஃபோன் பண்ணிச்சுங்க. இதேமாதிரி சாமி அப்போ ஃபோன் இருக்குது, இப்போ தான் சமீபத்தில் தானே அப்போ ஃபோன் வந்துச்சுங்க. அப்போ தான் எங்கள் நிறைய ஃபோன் அப்போ வந்து ஃபோன் வரும்போது 241-336ங்க என்னுடைய நம்பருங்க. 241-336ங்க 336 ஆமாங்க. அப்போ வந்து உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சாமி இதேமாதிரி வந்து அதை பிஸ்னஸ் பண்ணாங்க, அது வந்து வியாபாரம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓன்னு எழுதாரு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உனக்கு ஒரு நல்ல நிலையாக கிடைக்கும். அவர் சாமிகிட்ட வந்து பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நான் உட்காந்து பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து கல்பனை ஏற்றி நான் வந்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்து கல்பனை ஏற்றிட்டு பூஜை பண்ணின்னு இருந்தேங்க. அப்புறமா வந்து திருப்பணம் போயிட்டு அங்கே ஒரு கடையில் வந்து டீ சாப்பிட்டு ஒரு வடை சாப்பிட்டு போயிருக்கிறாருங்க. அப்போ வந்து அவங்க ஒரு சாமி வந்து இதே போல் சாமி வந்து குளிக்காமல் சாமி வந்து இவரே தான் இவர் வந்து அங்கே போயிருக்கிறாரு, காட்சி கொடுத்துருக்காரு. அங்கே போயிட்டு காட்சி கொடுத்துருக்காரு. இவர் பூண்டி மகான்னு அவருக்கு தெரியாதுங்க. அவர் பூண்டி மகான்னு தெரியாது, என்ன பண்ணிக்கிறாரு, இவர் என்ன சாமியார் பூண்டி சாமியார் போய் இருக்கிறாரு. அவர் வந்து நம்ம சொன்னதை வச்சு அதை யூகம் பண்ணி அவர் என்ன ஒரு டீ வடை வாங்கி கொடுத்து இங்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டோன்னா அவர் போயிட்டு திருப்பணம் போயிட்டுருக்காரு. 5 மணிக்கு போனோன்னா அந்த பிஸ்னஸ் வந்து சில எடுத்துக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணி ஒரு செக் வாங்கிட்டுருக்காரு. வாங்கிட்டு உடனே திருப்பணம் போயிட்டு அந்த டீ கடைக்கு போய் பார்த்துருக்காரு. அந்த டீ கடைக்கு போய் போனோடனே இவர் கிடையாதான். அப்போ வந்து டீ கடையில் ஓனர் போய்ட்டு சாமியார் ஒருத்தர் வந்து குடிக்காம ஒருத்தர் சுற்றி நின்று அழுகுறா பார்த்தீங்கன்னா 7 அடி வசரங்க, 7-8 அடி வசரங்க. அவர் வந்து பெரிய மோட்டார் வச்சுன்னு இருப்பாருங்க. அதில் வந்து தேள், பூரா, வண்டு, பாம்பு, பல்லி, முட்டை எல்லாமே இருக்குங்க அதில். அவர் கேட்டுக்கிறாரு. அப்போ வந்து இங்கே அதே சாமி கிடையாதுன்னாங்க. அப்புறம் எனக்கு ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு அப்புறம் அந்த தகவல் வந்துச்சுங்க, அவர் பூண்டி மகான் தான் உனக்கு காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நல்லபடியாக இருக்கிறாங்க. அப்போ வந்து விசிறி சாமி மடத்துக்கு வருவாங்க. அப்போ விசிறி சாமி வந்து வெங்கல சிலையை வந்து அவர் தான் செய்து கொடுத்துருக்காருங்க. அப்போ அவர் சொன்ன வாக்கு தான் நமக்கு தெரியாதுங்க. நம்ம ஒரு முறை 2 முறை போவோங்க. இங்கே வந்து சிறப்பான பூஜை செய்வோம். குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு.
திருமண தடனைக்கும் பூஜை பண்ணுவாங்க. சில விஷயங்களை வந்து மகானுடைய வந்து உட்காந்து நம்ம வந்து அவர் வந்து நம்ம வந்து மனசினியமாக வந்து பேச மாட்டாங்க. நம்ம மனசினியமாக வந்து பூண்டி மகான்கிட்ட வந்து நம்ம வந்து உருகி மனசோட நம்ம வந்து மனசுலேயே வந்து மனசாட்சியோட நம்ம பேசணுங்க. தன்னைத்தானே பிரைத்தோட தெய்வத்தோட நம்ம வகையில் யாரும் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து அம்மாவை வணங்கினாங்க, அப்போ வந்து அப்பா வணங்கினாங்க, அப்புறம் குலதெய்வம் வணங்குங்க. இது வந்து அப்பா அம்மா எட்டு போய் தான் குலதெய்வத்தை காமிப்பாங்க. அப்போ அப்பா அம்மா எட்டுனது குலதெய்வம் காமிச்சா குரு காமிப்பாங்க. அப்போ குரு காமிச்ச பிறகு தான் தெய்வத்தை காமிப்பாங்க. இவங்க தான் நம்ம உலகமே, இவங்களுக்கு அப்பால தான் எதுவும் கிடையாதுங்க. அண்ணன் தன்னை உணரணுங்க. கடவுள் எங்கே இருக்கிறாரோ நம்ம மனசுலேயே இருக்கிறாருங்க. நம்ம மனசுலேயே வந்து குடிகொண்டு இருக்கிறாருங்க. நம்ம வந்து மனசு சுத்தமாக வச்சுருக்கணுங்க, பரிசுத்தமாக வச்சுருக்கணும். எது இருந்தாலும் வந்து நம்ம கையில் கிடையாது சொல்லி நம்ம போயிட்டே இருக்கணுங்க. பற்றற்ற மகான் இவர் வந்துங்க. இவர் வந்து பெரிய நிலையில் வருவாங்க. ஒரு நாள் வந்து சுவாமி வந்து 1988 வந்து சாமி கும்பாபிஷேகத்துக்கு முன்னே ஒரு மாதத்துக்கு முன்னே சுவாமி வந்து பூண்டி மகான் வந்து ஒரு 4 மணி அளவில் ஒருத்தர் வந்து வந்தாருங்க. அப்போ வந்து சுற்றி பிறகாக இருந்து அப்போ யாரும் கிடையாது, முள்ளிலே முளைஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் முள்ளிலே முளைஞ்சி இருக்கும்போது ஒருத்தர் வந்து உங்களை போல ஆள் ஒருத்தர் வந்து ஒரு 800 ரூபா 10 ரூபா தாள் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. நாளைக்கே பூண்டி ஏண்டா அப்படியே மனசாட்சி உள்ள பேசுதுங்க. ஏன்னா அவர்லாம் வந்துங்க பேசினாரு, எனக்கு உத்தரவு கொடுத்தாரு, எனக்கு காட்சி கொடுத்தாரு, இதை சொன்னார், அதை சொல்லக்கூடாதுங்க. அது வந்து மகா தப்புங்க. அது என் மனசாட்சிக்குள்ளே தான் நான் பேசுவேன். நான் ஏன்னா மற்றவங்களை பற்றிலாம் பேசக்கூடாது, தவறு. எனக்கு ஜெயித்து கொடுத்தாரு, இதெல்லாம் தவறுங்க. இது வந்து அது வந்து அவன் மனப்போக்கு, அதை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் சாமி வந்து ஒருத்தர் ஊரை போல் ஒருத்தர் வந்து ஒரு 800 ரூபா கொடுத்தாரு, 10 ரூபா தாளை கொடுத்தாரு. கொடுத்துட்டு நாளைக்கு இது வந்து காஞ்சிபுரத்தில் சிவசாமி என்னுடைய பக்தன் ஒருத்தன் நாளைக்கு ஜோதி ஆக போகிறான், நீ போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியாதுங்க. இது வந்து என்ன சிவசாமி காஞ்சிபுரத்தில் சிவசாமி நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து ஜீவசமாதி ஆக போறாரு. சாமி சித்தி ஆக போறாரு போலாம், ஜீவசமாதின்னு சொல்றீங்க, சாமி நாளைக்கு சித்தி ஆக போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. மனசாட்சியில பேசுறாரு. அது வந்து உணர்த்துறாரு சாமி வந்து எங்க ஜீவசமாதி. அப்போ ஜீவசமாதி நான் 88 தானே. இப்போ 88 காசு வந்து உங்ககிட்ட தான் கொடுக்குறாரு. ஆமாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த நேரத்தில் உட்காந்துருப்போங்க. அவர் பூண்டி பிரகாரம் கிடையாதுங்க. அப்போ உட்காந்துருக்கும்போது 3 பேர் ஒரு பக்தர் வர்றாருங்க. அந்த பக்தர் வந்து 800 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா தாளை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாருங்க. வெளியே போய் மறைஞ்சிட்டாரு. ஆளுநர் மறைஞ்சிட்டாருன்னா வெளியே டக்குன்னு மறைஞ்சிட்டாரு. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. சாமிகிட்ட உட்காந்து நான் வந்து சில விஷயங்கள் வந்து அது எனக்குள்ளே நம்ம பேசுவோம், அவர்கிட்ட உட்காந்து பேசுவோம். அப்போ பேசும்போது நாளைக்கு சிவசாமி ஜோதி ஆப்பறான், நாளைக்கு போய் பார்த்ததால ஜோதி ஆகும் போடான்னு. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. யார்கிட்ட போய் சொல்கிறது, எங்கள் அப்பாட்ட சொல்கிறதா, அம்மாட்ட சொல்கிறதா, வர பக்தன்னு சொல்கிறேன், உயிரிழக்கிறவங்களை போய் திடீர்னு போய் சொன்னேன் என்ன சொல்கிறதுன்னு. அப்போ வந்து எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அப்போ என்ன பண்ணுங்க, வந்து காலையில் நைட்டில் வந்து 3 மணிக்கு எழுந்து பூ கிள்ளுவேன். நானே பூ கட்டி நானே மாலையெல்லாம் போடுவேன். நானே வந்து அப்போல்லாம் யாரும் வந்து கூட வரமாட்டாங்க ஜனங்க. அதை வழிபாடே ஒரு சேவை மனசோடு செய்வேன். நான் எதுவும் வந்து எதுவும் பலன் இல்லாமல் நம்ம வந்து செய்வோங்க. மகானுக்கு அப்பா தொண்டு செய்தார். அப்போ உடனே என்ன பண்ணுங்க, எனக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அப்போ வந்து கல்லுலாம் போடலைங்க. அவள் கல்லுலாம் போடாமல் வந்து சாமி சுற்றிக்கிட்டே இருப்பேங்க. நான் சுற்றிகிட்டே இருப்பேன். நான் அவன் சுற்றிட்டு ஒரு 1 மணிக்காக எழுந்து பூவெல்லாம் கிள்ளிட்டு அது முட்டு பூவெல்லாம் கிள்ளி மாலையெல்லாம் கட்டி வச்சுட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லாமல் 5:30 மணிக்கு பஸ் ஏறி காஞ்சிபுரத்துக்கு போனேன். அப்போ காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு சிவசாமி எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் அது அங்கே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் போய் படுத்துருப்பாங்க பாருங்க. அந்த ஹோட்டலோட சரி அங்கேருந்து என்ன பண்ண நடந்தே போயிட்டுங்க. அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அது நடந்து போகும்போது அவர் வந்து அந்த கொடிகம்பத்தில் வந்து படுத்துன்னு இருக்காருங்க. இவர் தான் எனக்கு தெரியாது. 100 பேர் 300 200 பேர் சுற்றிட்டே இருக்கிறாங்க. அந்த கார் விட்டுட்டு வண்டி விட்டுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துன்னு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போகவே இல்லையே, நம்ம போய் பார்த்துட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லி போனால் குளத்தில் போயிட்டு மூஞ்சியார் கழுவுறேன். மூஞ்சியார் கழுவுறேன். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனால் இவங்க சிவசாமி பூண்டி சாமி வந்து அந்த தண்ணியில் காய்ச்சி கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஆமாம்,
ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு நம்ம மூஞ்சியால கழிவு அந்த குளத்தில் போயிட்டு மூஞ்சியால கழிவு உள்ளே போகலான்னு போனாங்க. அவன் போகும்போது பார்த்தா அந்த தண்ணியை நம்ம போய் பார்க்கும்போது பூண்டி மகானும் சிவசாமியும் வந்து தண்ணியில் வந்து காய்ச்சி கொடுக்குறது. அதை மேலேயுமே பார்த்தா திருப்பி அதே படம் தான் வருதுங்க. பையனுடைய முகம் வருதுங்க. சாமி காட்சி கொடுக்குறது அங்கே இருக்கு. ஆமாம், 2 பேரும் தண்ணியில் 2 பேரும் தெரியுதுங்க. அப்புறம் என்ன பண்ண உடனே வந்து நம்ம மூஞ்சிக்கால கைகள்லாம் கழுவுறீங்க. அப்படியே வந்து நிறுத்திட்டேங்க. நிறுத்திட்டு நான் வந்து உடனே என்ன பண்ணேன், சரி கோயில் போட்டால் இங்கே யாரும் சாமி ஒருத்தர் ஜோதி ஆகிறாரா, அதனால் கோயில் நான் திறக்க மாட்டேன்னாங்க. உடனே அப்போ நேராக போயிட்டு அவர் ஒரு டசனு ஒரு மில்க் பிஸ்கெட் ஒரு பாக்கெட் எடுத்துன்னு ஒரு திருநூறு கொஞ்சம் ஒரு 100 கிராம் திருநூறு எடுத்துன்னு அதை எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்போ தான் அந்த கொடிக்கம்பத்தானே போனேன்னே ஒரு 11 மணி இருக்குங்க. அது டைம் சொல்ல முடியாதுங்க. அப்போ போயிட்டு நாங்கள் போயிட்டு பார்த்தா கொடிக்கம்பத்தாண்ட கண்ணை மூலம் அப்படியே பார்த்துன்னே இருக்கிறாங்க. அந்த திருநூறு அந்த பழமும் அப்படி வச்சுட்டு பாதத்தில் பட்டணும் ஜோதி ஆகிட்டார். நீங்கள் போய் அந்த இது பார்க்க வச்சோன்னே? ஆமாம் ஆமாம், கொட்டிட்டேங்க. சாமி வாழ்ந்த வீடும் பக்தர்கள் பார்க்கறதுக்கு தனி. இப்போ இதோட ஒட்டி இருக்கிறது இது சாமி சமாதி வட்டி சாமி இருக்கும்போது வாங்கினது. இங்கே இருந்து ஒரு வீடு, அது கல்யாண மண்டபம், அது எதுக்கு இருக்குது. ஆமாம், கல்யாணம் ஒரு ஓட்டு வீட்டில் இருப்பாரு. அது ஓட்டு பழங்கள்லாம் எடுத்து போடுவாங்க. அந்த ஓட்டு வீடு தான் உட்காந்துருந்தாங்க லட்சுமிகாந்த் அம்மா சொல்லி வீட்டுக்கு. அப்புறம் அவங்க ஒரு காலகட்டங்கள் வந்து அதை இடிச்சுட்டு அது வந்து அப்புறம் வந்து இடிச்சுட்டு பிறகு அதை வீட்டுக்கு வாடகை விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தர் வாங்கினாங்க அந்த கரையை வந்து இவர் ஒருத்தர் வாங்கினாங்க. அப்புறம் 3வது அப்புறம் நம்ம ஒருத்தர் வாங்கி வச்சுருக்கிறோம். அது வந்து இப்போ நம்ம யூஸுக்கோசம் வச்சு நம்ம வழிபாடு ஞாபகத்துக்கோசம் வச்சுருக்குங்க. அவர் சுவாமி இருக்குது, நம்ம பராமரி நம்ம விஷயத்துலேயே இருக்குங்க. இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? அது கொஞ்சம் தூரம் தாங்க. சரி, சாமி வந்துங்க அவர் வந்து தண்ணி சாமி வந்து மணலே எடுத்து தண்ணி விலைக்கு போவோம். தண்ணி வெளியே இருந்துருக்குறாரு, ஜலசமாதியாக இருக்கிறாரு. அது வந்து பெரிய நிகழ்ச்சியெல்லாம் இருக்குங்க. கை காலெலாம் தனித்தனியாக போயிருக்கு, ஒன்றா கூடி வருங்க. எல்லாம் வந்து அவர் பெரிய இறப்பு பிறப்பு கிடையாது. மக்களுக்கோசம் மனிதனாக பிறந்து மனிதனாக இருந்து அவர் வழிகாட்டிக்கோசம் வந்து எல்லாம் ஒரு ஒட்டு தண்ணியில் உட்காந்து பயிர் சொல்லியிருக்கிறாருங்க. பல வருஷமாக ஆத்திரையை உட்காந்து தவம் செய்திருக்காரு. சப்பாத்தி சாப்பிட்டுருக்காரு. சப்பாத்தி மேலேயே படுத்துன்னு இருக்கிறாரு. மலைப்பாம்பாக இருக்கிறாரு. மலைப்பாம்பு இப்போ நல்ல பாம்பு எல்லா பாம்பும் மேலே படுத்துன்னு இருக்குங்க. அதெல்லாம் வந்து நிறைய சில விஷயங்களும் அதிசயம்லாம் நடக்குதுங்க. அது இவர் ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்க. இவர் வந்து காசு வந்து டெய்லி வந்து சாமி தரிசனம் பண்ணுவாங்க. அப்போ தரிசனம் பண்ணும்போது காசு கொடுப்பாங்க, பழம் கொடுப்பாங்க, தீவத்து கொடுப்பாங்க, பூ கொடுப்பாங்க. அது சில பேர் சாப்பிட சில பேர் எடுத்து கொட்டிட்டு வருங்க. எடுத்து போட சொல்லிவிடுவாங்க எங்கள் அப்பா. அப்போ போட்டாருன்னா வச்சு அந்த பூ வதங்காது, காஞ்சிடுங்க, அழுகாது, பழம் அழுகாது, அப்படியே காஞ்சிடும். ஈரும் மிக்காது, எலும்பு மிக்காது, அப்படியே இருக்குங்க. அது யாரும் எடுத்து சாப்பிடக்கூடாது. அவன் கரமா தொலைச்சிட்டு போகிறான். அந்த கரமா வந்து அது யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அது அழுவாது. ஆமாங்க, அது நிகழ்ச்சி நிறைய இருக்குங்க. வாங்க வாங்க வந்து போங்க. ஐயா இப்போ ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புவார். சரி, நீங்கள் என்னன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அட்ரஸ் சொல்லிடுறோம். நம்ம எப்படி அப்பா வந்தாலும் சொல்லிடுறோம். அவர் நடமாடி இருக்கும்போது சுப்பிரமணிய சாமி எங்கள் அப்பா டெய்லராக இருந்தாங்க. அவர் டெய்லராக இருக்கும்போது சாமி வந்து சாமிகிட்டே வந்து தொண்டு செய்திருந்தாங்க. அப்போ சாமி வந்து ஆற்றுலேயே உட்காந்து தவம் செய்தாருங்க. அவர் தான் அப்போ ஆற்றுலேயே தவம் செய்யும்போது இவர் கூடிய இருந்தாங்க. அப்புறமா தான் அவர் சாமி உட்காந்துருக்கும்போது அவர் தான் பணிவிட பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா மார்க்கம்மான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சாந்தின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து இவங்க டெய்லி வந்து அண்ணா ஆகாரம் கொடுப்பாங்க. மார்க்கம்மாள் சாந்தி. அக்கா வந்து சாந்தி அம்மா. அது அப்பா கட்டுறது அம்மா, அடுத்தது அக்கா. ஆமாம், இப்போ நீங்கள். ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து சுவாமி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 750 பேர் தரிசனம் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. ஆமாம், லைவ்ல இருந்து தான் தரிசனம் பண்ணுவாங்க. இது வந்து கண்கொள்ளாத காட்சி. தேவலோகம் மாரி பூண்டி மகான் வந்து பெரிய பரம்பரைங்க. அவர் வந்து பெரிய விஷயம். ஒரு நாள் வந்து சுவாமிகிட்ட வந்து பால் கொடுத்தாங்க சாமி. பால் கொடுத்தோடனே 38 கேன் பால். அப்போ வந்து ஒரு கேன் கிடையாது. ஒரு அந்த காலத்தில் ஏதோ ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்துருக்காங்க. சாமி வந்து அந்த பால் மொத்தமே பால் குடிச்சிட்டா இருக்கலாம்.
பிடிச்சிட்டு உடனே சாமி வந்து பால் குழந்தைலாம் என்ன சாமி ஓன் அழுகுறான அந்த பால் வியாபாரிங்க குழந்தைங்கலாம் பால் கொடுங்க நீ பாட்டு பொண்ணு கொடுத்தா நீ குடிச்சிட்டே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாரான். ஏப்பா அந்த தேடு பாம்பு செத்து போயிருக்குப்பா, அதெல்லாம் குழந்தை சாப்பிட்டா செத்துடும் இல்லைப்பா, அதனால் வந்து நான் சாப்பிட்டேன் ஜீரண சக்தி ஆகிடும் கொஞ்ச நேரம் பொறுத்து பாருங்க. அப்படியே வாய் வழியாக வரும்போது ப்ளூ கலராக பால் மாறிடுச்சுங்களாம். அதெல்லாம் பெரிய விஷயங்க ஐயா, பெரிய அதிசயமான நிகழ்ச்சிங்க. இது வந்து தேல் பாம்பு இதுவாகிட்டு இருந்தது. ஆமாங்க, அது இவரு குடிச்சிட்டாரு. பாலில் வந்து தேல் பாம்பு செத்து போயிருக்கு, இறந்து போயிருக்கு. அந்த இறந்து போய் ஒரு தெரியாமல் வந்து அந்த பாலை எடுத்து முதல்ல சாமி கொடுத்துட்டு திரும்பலாம் சாமி எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டாரு. ரெகுலராக வருவாங்க சாமி கிட்ட, ரெகுலராக பால் 100 200 அப்போ ரெகுலராக வரும்போது அவர் கொடுக்கும்போது அந்த சாமிகிட்ட கொடுக்கும்போது அவர் ஞானக்கண்ணில் அவரே குடிச்சிட்டு அப்புறமா அதை எடுத்துட்டு அது வந்து நீல நிறம். ஆமாங்க, அப்போ வந்து வேற அப்போ வந்து நம்மளுக்கு போயிட்டாருங்க ஐயா. அதை ஒரு ஞானசக்தி உள்ளவங்க நீங்கள் எதுக்கு வந்துக்கிறீங்க அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு வந்துக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு போயிருக்கீங்க, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, நீங்கள் எதுக்கு அப்படின்னு பெரிய ஞானப்பா அவங்க வந்து அது உலகத்துக்கு பெரிய நிலையில் அப்பாற்பட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் கேதார்நாத்லேருந்து இந்த கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர்லேருந்து இவருக்கு தெரியாத மகானே கிடையாதுங்க, பற்றற்ற மகானு. அது சுவாமி வந்து 1963 ஆனந்தவியோட பழனித்தர ஆசிரியர் வந்து சாமியை பற்றி கேட்டாங்க. ஆமாம், அப்போ வந்து சாமியை பற்றி கேட்டாங்களாம். சாமி உன்னை பற்றி மகிமை எழுதலான்னு கேட்டாராம். ஏப்பா அது வியாபாரமாகிடும் போப்பான்னு சொல்லிட்டு அப்போ சில விஷயம் சொல்லியிருக்காருங்க. அப்போ வந்து சில விஷயம் சொல்லும் போது அண்ணாமலையார் பற்றி, பூண்டி மகான் பற்றி, மருதுமலை பற்றி பேசியிருக்காருங்க. இப்போ வந்து நெட்டில் இருக்குது, அதை படித்து பார்க்கலாங்க. இவர் வந்து பத்தெட்டு காசை கரமாக சொல்லி குப்பையில் எடுத்து போட்டார், அதெல்லாம் தேவையில்லைன்னு போயிட்டாருங்க. இதே மாதிரி மகான் வந்து பத்தெட்டு மகான் இது வேணும் அது வேணும்னு கேட்டது எத்தனை சாதுக்கள் இருப்பாங்க, எத்தனை அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இவர் வந்து இவர் போல ஒரு மகான் வந்து இது இந்த பிறவியில் இந்த பூமியில் வந்து பார்க்கறது பெரிய ஒரு பாக்கியம் நம்ம செய்திருக்கணும். இது இவர்கிட்ட வந்து சாமி வந்து தரிசனம் பண்ணால் எல்லாமே நடக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும், மன நிம்மதி இல்லாமல் மனம் கிடைக்கும், வீடு கட்டாதவங்க வீடு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் முன்ன பின்ன ஆகுங்க. நம்ம வந்து நம்ம மனமுருகி வேண்டணும், அதுக்கு ஒரு கால நேரம் மன உருகி வேண்டத்தான அவர்கிட்ட வந்து நீ நின்னா போதும். சரண அவங்க எல்லாமே தெரியும். நீங்க பேச வைக்கிறது கூட அவங்க தான், நம்ம ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. சும்மா காத்தடிச்ச பலவனுமே நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னைக்கு வெடிக்குமோ எப்போ போகும்போது தெரியாது, யாருமே கிடையாதுங்க. நீ இப்போ இருக்கிறவர் நாளைக்கு இருப்பார், நம்ம கையில் கிடையாதுங்க. வந்து ஒரு என்ன சொல்லணும், ஒரு பொம்மை மாரி நம்ம செய்து வச்சுருக்குறாங்க. அதை வந்து நம்ம மனிதன் வந்து மனித பிரியாத நல்லதே நினைக்கணும், நல்லதே போகணும். தன்னைத்தனம், பிறைத்தனம், தெய்வத்தனம். ஃபஸ்ட்டு என்ன நான் வந்து சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு அம்மா பாருங்க, அடுத்தது அப்பா பாருங்க. அப்பா அம்மா கிட்ட போய் தான் குலதெய்வம் காமிப்பாங்க, குலதெய்வம் காமிச்சது தெய்வத்துக்கு காமிப்பாங்க, குரு காமிப்போம், குரு காமிச்சப்போ தெய்வத்துக்கு காமிப்போம். இது வழிபாடு பண்ணாங்க. ஒருத்தர் வீட்டில் வந்து அப்பா செய்ய மாட்டான், பிள்ளைக்கு அம்மா பொண்ணு செய்ய மாட்டான்னா அதை பற்றி நமக்கு தேவையில்லை. நம்ம கடமையை செஞ்சுட்டு போவோம், இதுதான் நமக்கு தேவை. நம்ம கடமை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து பொண்ணால் எது வேணாலும் செய்ய தேவையில்லை. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடமை நம்ம மனித பிறந்து நம்ம செஞ்சுட்டு போனால் எல்லாமே நடக்கும். தன்னைத்தனம் பிறைத்தனம். அது வந்து இவரை பற்றி பேசுறதுனா பெரிய வந்து பெரிய பரம்பொருளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு உருவம் மாறுங்க. அவர் வந்து யாருமே இருக்க முடியாது, இவரை போல இருக்க முடியாதுங்க. வந்து நீ வந்து பக்திநாத் இருந்தாலும் இவர் சொல்லுவார், எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குங்க, வாங்க எப்போ நிறைய வாங்க. என்னை கூட அப்படியே எவ்வளோ எடுத்துங்க. சரி, அப்பா அம்மா அக்கா அதுக்கடுத்து முதல் மனிதனாக பிறந்த பிறகு ஃபஸ்ட்டு அம்மா தாங்க நம்ம கடவுள். ஃபஸ்ட்டு கடவுள் அம்மாவோ பிறந்த பிறகு அம்மா தான் எட்டு போய் தகப்பனாருங்க அப்பாடான்னு சொல்லுவாங்க. அப்பான்னு சொன்ன பிறகு அம்மாவும் அப்பாவும் எட்டு போய் குலதெய்வம் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. குலதெய்வம் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. அந்த குலதெய்வத்தை வழிபாடு பட்டு பிறகு தான் அவங்க அப்பா அம்மா வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு குரு ஏற்றின்னு இருப்பாங்க. அந்த குரு இவர் தான் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து முருகப்பெருமானோ, காமாட்சி அம்மானோ, மீனாட்சி அம்மானோ, போகரோ, பழனியாண்டவனோ, திருச்செந்தூர் முருகனோ,
என்ன அண்ணாமலையார உண்ணாமலை இவங்க வந்து தெய்வத்தை வழிபாடு பண்ண சொல்லுவாங்க. இது 5 கடைப்பிடிக்கணுங்க. தன்னை உணரணும், மற்றவனை பற்றி நம்ம உணரக்கூடாது. தன்னை நம்ம வந்து நம்ம இதுக்கு வந்திருக்கிறோம், நம்ம உணரும் போது மனசு சுத்தமாக இருக்கும்போது எல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும். நம்ம கையில் கிடையாது, அவர் கையில் இருக்குது. நீங்கள் பேச வைக்கிறது அவர் தான் பேச வைக்கிறாரு. நீங்கள் கேட்டாங்களான்னு சொல்ல முடியாது. நீங்கள் இது இருக்கிறாங்க, அதனால் அவர் கையில் இருக்குது. எல்லாம் வந்து இவர் மகான் வந்து ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு யாரும் கிடையாது. மனிதன் ஒருவா கூடு விட்டு கொடுப்பாய்வாருங்க. இவர் வந்து இறப்பு பிறப்பு கிடையாது. நீங்களும் வந்து ஒரு இடத்துல வந்து சஞ்சலம் பண்ணி தான் இருப்பாங்க. வந்து இது இமயமலையில் வந்து ஒருத்தர் பக்தர் சாமி கும்பிட்டுருக்காரு. அப்போ சாமி கும்பிடும்போது அங்கேயே வந்து அந்த இமயமலையிலேருந்து வந்து மதுரை அவர் வந்து பேர் ஞாபகம் நாட்டார அந்த இமயமலையில் போயிட்டு சாமியை பற்றி பூண்டிமானை பற்றி பூஜை பண்ணி அதை வழிபாடு பண்ணிட்டு பூண்டிமான அரோகரான்னு சொல்லியிருக்காரு. அங்கேயே அந்த இமயமலையிலே வந்து காட்சி கொடுத்தா ஜீவசமாதி அவரே ஆகிட்டுருக்காரு. அவரே உயிர் பிரிஞ்சுட்டுருங்க. அதெல்லாம் நிகழ்ச்சி, உண்மையான நிகழ்ச்சி. எனக்குலாம் ஃபோன் வந்ததுங்க சில விஷயங்க எவ்வளோ. ஆனால் நான் யாருக்கிட்டே என்ன சொல்கிறேன் தெரியுங்களா, சாமியை உட்காந்துரும்ப ஒரு சாமி ரெவன்யூ போர்டு நம்பர் ராமூர்த்தின்னு ஒருத்தர் வந்திருக்காரு கலெக்டர் ஆஃபீஸர். அவர் ரெவன்யூ போர்டு நம்பர் ராமூர்த்தின்னு வந்து சாமிகிட்ட வந்து பெரிய நெத்தியில் புறப்போயில் வந்துருக்குது. அவங்க வந்து சாமி இது ஆப்ரேஷன் பண்ணால் உயிருக்கு ஆபத்துன்னு கேட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை 3 முறை வந்து போகணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ 3 முறை வந்து போகணும்னு சொன்னால் நெத்தியில் வந்து அந்த திருநூறு வச்சு அழைச்சி விட்டுக்கிறாருங்க. அவர் அழைத்து விட்டா அது வந்து மறைஞ்சி போச்சுங்க. ஆமாம், அந்த புறப்போயில் மறைஞ்சி போச்சுங்க. என்ன சொன்னீங்க? திருவண்ணாமலை போர்டு நம்பர் ராமூர்த்தி. சரி. அப்போ ராமூர்த்தின்றவர் அவர் கலெக்டர் ஆஃபீஸர் வேலை செய்கிறார். பெரிய ரெவன்யூ போர்டு ராமூர்த்தி. அவர் சாமிகிட்ட வந்தார் வழிபாடு பண்ணணும். சாமிகிட்ட சாமி எனக்கு வந்து நெத்தியில் பெரிய புறப்போயில் இருக்குதுன்னு காமிச்சிக்கிறார். சாமி கட்டி புறப்போயிலும் சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து ஆப்ரேஷன் பண்ணமான்னு கேட்டிருக்கு. இல்லை 3 முறை வந்து போனால் அதில் திருநீர் வச்சு தானாக வரும். அது வந்து அப்படியே மறைஞ்சி போச்சு. அப்போ மறைஞ்சி போச்ச பிறகு சாமி வந்து கேட்டேன், உங்களுக்கு என்ன வேணும் சார்? எனக்கு எதுவும் தேவையில்லைப்பா, வந்த வேலையை பார்த்து பந்தகால பிடிங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து 1 ஏக்கரா 60 சென்ட் புறம்போக்கு வந்து பட்டா பண்ணி சாமி பேரில் கொடுத்துருக்காருங்க. 1 ஏக்கரா 60 சென்ட். ஆமாம், 65 சென்ட் புறம்போக்கு நிலம் வந்து சாமி பேரில் பட்டா பண்ணி கொடுத்துருக்காரு. அது இருக்கா இப்போ கூட? இருக்குது. எங்கே? எந்த? அது பூண்டியிலே இருக்குது. பூண்டி ஒரு சாமியார் குருஜி ரவீந்திரன் சொல்லுங்க. அவர் பேர் ரவீந்திர குருஜின்ட்டு. அவர் வந்து வசூல் அவர் ஆஞ்சநேயர். எதனா வாங்கிட்டு வர யாருன்னா 10 ரூபா இருக்காது. இருந்தாலும் எதனா வாங்கிட்டு வர யாருன்னா இப்போ என் சாமி இப்போ சாமி இது வந்து நம்ம போட்டது இந்த வரலாற்று நிறைய இருக்கு. ஆமாம், இது வந்து தெலுங்கு ஒன்று, தமிழ் ஒன்று, இன்னொரு இது வந்து ஓம் ஸ்ரீ மகாய நம சிவாய ஓம் யாதோம் நாமே பதலாமந்தோரே பிள்ளாய் அரையும் சூரியன் பரதான சிவபெருமான் வந்தோ சிவாய சத்யசம்பரம் ஸ்ரீ மகாய நம சிவாய சாந்தந்தாதோ சாந்தே அரவிந்தமானந்தோ ராஜ சுவாமி தரோ விதான
கொடுங்க ஐயா அப்படியே. வெங்காயம் 3 கிலோ 50.